இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் காலை நேரத்திலே இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக தேவன் நம்மோடு கூட வலுவாதபடி நம்மை காக்கிற தேவன் என்கிற தலைப்பின் கீழே நம்மோடு கூட இடைபடுகிறார். தேவன் இந்த நாளிலும் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த நாளிலே எந்த காரியத்திலே நாம் வலுவாதபடி நம்மை காக்கிற தேவன் என்று குறித்து நாம் சிந்திக்கும் போது, பொறுமையில் நாம் வழுகி விடாதபடி, அதாவது நாம் பொறுமையில் பிசகி அல்லது ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு ஏதோ ஒரு காரியத்தை செய்து விடாதபடி, அல்லது நம்முடைய மகிமையை தேவன் நமக்கு வைத்திருக்கிற மேன்மையை இழந்து விடாதபடி நம்மை காக்கிற தேவன். தேவன் நம்மை பொறுமையிலிருந்து வலுவாதபடி காக்கிற தேவன், அதாவது நமக்குள் பொறுமையை காத்து தருகிற தேவன் என்ற வார்த்தையை நாம் இந்த நாளிலே தியானிக்கலாம். யாக்கோபு எழுதின நிருபத்தின் 5வது அதிகாரத்திலே 8, 11 வசனங்களிலே, நீங்கள் நீடிய பொறுமையா உள்ளவர்களாயிருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பொறுமை குறித்து சொல்லப்படும் போதெல்லாம் நாம் தியானிக்கிற மிக முக்கியமான வேதத்தின் பாத்திரம் யோபு. இந்த யோபுடைய பொறுமை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களே, கர்த்தருடைய செயலின் முடிவை நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஏன்னா யோபுடைய பொறுமையை பற்றி, பொறுமையாக இருக்கிறவங்க பாக்கியவான்கள்னு சொல்கிறோம். யோபுட பொறுமை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய செயலின் முடிவை நாம் கண்டிருக்கிறோம். அந்த நாட்களில் யோபுடைய வாழ்க்கையில் நேரிட்டது போன்ற உபத்திரவங்கள், அது ஒரு வித்தியாசமான, அது விவரிக்க முடியாத அளவு, அது ஒரு மிகவும் ஒரு பாடு உள்ள பாதை. அது அந்த உபத்திரவத்தின் பாதை. அந்த பாதைக்குள்ள யோபு தன்னை நீதிமானாக, உத்தமனாக, சன்மார்க்கனாக இருந்ததினாலே மிகவும் பொறுமையாக அந்த பாதையை கடந்து வந்ததை நாம் பார்க்க முடியும். யோபு குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிற அளவுக்கு யோபு பொறுமையில் மிகவும் பெரியவராக இருந்தார். அவருடைய செயலின் முடிவு, அந்த யோபுடைய அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட்ல இருக்கும்போது அவனுடைய பாடுகள், அந்த இழப்புகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக வருகிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் அந்த யோபுடைய புத்தகம் முடியும் பொழுது கடைசி அதிகாரத்தில் எல்லாவற்றையும் யோபு எதையெல்லாம் இழந்தாரோ அதையெல்லாம் 2 மடங்காக ரெட்டிப்பாக பெற்றுக்கொண்டாருங்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். அப்போ கர்த்தருடைய செயலின் முடிவை நம்ம அதில் பார்க்கிறோம். அப்போது இந்த இடத்துல நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை எதை கற்றுக்கொள்கிறது? பொறுமையில் வழுகாதபடி காக்கிற தேவன். எப்படி யோபை அவருடைய அவ்வளோ ஒரு கடினமான சூழ்நிலைக்கு மத்தியில், கடினமான பாதைகளுக்குள்ளே கடந்து போகும்போது கூட பொறுமையாக இருக்கும்படி கர்த்தர் அவனை காத்து கொண்டாரோ. ஒரு மனிதனுடைய கர்த்தர் இல்லாதிருப்பாரானால், கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவருக்குள்ளே தங்கி இருக்கிற அனுபவம் இல்லாதிருக்குமானால் நிச்சயமாக இந்த குணங்களை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஏனென்றால் இவை தெய்வீக சுபாவங்கள், தேவனுடைய சுபாவங்கள். தேவனும் மனிதனும் எந்த அளவு உறவில் இருக்கிறார்களோ, தேவன் எந்த அளவு மனிதனோடு இணைந்திருக்கிறாரோ, அல்லது எந்த ஒரு மனிதன் தேவனோடு, கர்த்தருடைய ஆவியானவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறானோ, அவன் ஒருவன் மாத்திரமே இந்த சுபாவங்களை வெளிப்படுத்த முடியும். அப்போ நாம் இதுல நம்ம கண்டுக்கிறது அல்லது கற்றுக்கிறது என்னன்னா, நாம் தேவனோட இணைந்திருக்கணும். யோபு பற்றி கர்த்தர் சாட்சி கொடுக்கிற அளவுக்கு எந்த அசனாகி யோபு நீ பாத்தியா? அவன் உத்தமனா இருக்கிறத பத்தியா? அவன் சன்மார்க்கனா இருக்கிறத பத்தியா? அவன் எனக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷங்கிறத பாத்தியா? அப்போ இந்த இடத்துல எத்தனை இடத்துல கர்த்தர் அவன் ஏன் தாசன், அவன் என்னுடைய தாசன், அவன் எனக்கு பயந்து நடக்கிறவன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேசுகிறத பாருங்க. அப்போ தேவனுக்கு பயந்து தேவனோடு இணைந்து இருக்கிற அனுபவத்துல உள்ள ஒரு மனுஷனால மாத்திரம்தான் இப்படிப்பட்ட பொறுமையை காத்துக்கொள்ள முடியும். ஏன்னா இந்த பொறுமை மனுஷனால உருவாகிறது இல்லை, இது கர்த்தரே கொடுக்கிறார். பொறுமை நின்று விலகி விடாதபடி, வழுகி விடாதபடி கர்த்தரே அவரை காக்கிறார். ஒரு நாளில் நான் என்னுடைய காரில் ஸ்கூல்ல இருந்து வீடு வரைக்கும் வர்றது இடைப்பட்ட தூரம் ஒரு 40-45 நிமிஷம் ஆகுது. அந்த 45 நிமிஷத்தில் ஒரு காரியம் நடந்தது. என்னுடைய வகுப்பு மாணவி என்னுடைய கபோர்ட் அதை ட்ராயரை பூட்டி சாவியை எடுத்து எப்பொழுதும் என் கையில் கொடுக்கறது வழக்கம். என்னை பார்க்க முடியாத காரணத்தினால என்னுடைய கார் மேலே வச்சுருந்தா, சொல்லியிருந்தானா நான் தான் காரில் இருந்து அதை சாவியை எடுத்துட்டு காரில் ஏறி வந்திருக்கணும். ஆனால் நான் மறந்து அப்படியே காரை எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், எங்கள் ஊருக்கு வர்ற இடத்துக்குள்ளே எத்தனையோ மேடு பள்ளங்கள் இருக்குது, நிறைய ஸ்பீட் பிரேக் இருக்குது, அவ்வளவு மோசமான சாலை, நிறைய குண்டு குழிகள் இருக்குது.
அத்தனைக்கு மத்தியிலையும் அந்த சாவி எப்படி வழுகி விழாமல் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா அது பெரிய மிராக்கிள். வீட்டுக்கு வந்த பிறகு தான் பார்க்குறேன், வீட்டுக்குள்ளே வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு கீழே இறங்கி பார்க்கும்போது கார் மேலே சாவி வச்ச இடத்துல இருக்குது. இது என்ன ஒரு பெரிய அதிசயமாக எனக்கு தோணிட்டு, எவ்வளோ ஆச்சரியம், இது எப்படி இவ்வளோ தூரத்துக்கு அந்த சாவி அந்த இடத்துல கார் மேலே நிற்க முடியும் அப்படின்னு. அது என்னுடைய கற்பனைக்கு இன்ன வரைக்கும் அது புரியலை, இன்ன வரைக்கும் எனக்கு அதை எட்டாத புதிராகவே இருக்குது. அப்போ அந்த இடத்துல நான் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள முடிஞ்சது, கர்த்தர் ஒன்றை அதில் நிறுத்தியிருந்து, கர்த்தர் அதை அதில் நிறுத்தியிருந்தால் ஒழிய அது அந்த இடத்துல நின்றுக்க வாய்ப்பே இல்லை. அப்போது இந்த இடத்துல இப்போ யோபுடைய வாழ்க்கையில் அவனுடைய பாதைகள் கரடு முரடு, மேடு பள்ளம், குண்டு குழி, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். இழப்பு மேலே இழப்பு, உபத்திரவத்தின் மேலே உபத்திரவம், நிந்தனைகள், அவமானங்கள், கேலி பேச்சுகள், இது எல்லாத்தையும் தாண்டி அத்துமத்தில் ஒரு பொறுமையை அவரால் காத்துக்கொள்ள முடிஞ்சதுன்னா, இந்த பொறுமையை விட்டு வழுவி விடாதபடிக்கு கர்த்தர் அவனை காத்தார். இதை தான் நமக்கு ஆண்டவர் இந்த நாட்களில் உறுதிப்படுத்தி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நிறைய நேரங்களில் நம்ம பொறுமை இழந்துடுறோம், ஐயோ என்னால் பொறுமை இருக்க முடியலை அப்படி சொல்கிறோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம எதை நினைவு கூற வேண்டும்னு சொன்னால், நம்மால் முடியாதது ஆனால் தேவனால் முடியும். அவர் நம்மை வழுகாமல் காக்கிறவர், வழுவாமல் காக்கிற தேவன் நமக்குள்ள இருக்கிற பொறுமை நாம் இழந்து போகாதபடி, வழுகாதபடி அதை உறுதிப்படுத்துகிறவராய், அதை நிலைநிறுத்துகிறவராய், நமக்கு உதவி செய்யும்படியாய் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நாம் நம்மை சார்ந்து கொள்ளாதபடி, நம்முடைய சுய புத்தியை சார்ந்து கொள்ளாதபடிக்கு, நமக்கு அப்பால், நம்முடைய அறிவுக்கு அப்பால், நம்முடைய சுய பலத்துக்கு அப்பால் தேவ வல்லமை அதை நமக்கு செய்து தருகிறது. நமக்குள் அந்த பொறுமை வழுகி போய் விடாதபடிக்கு காக்க வல்லமையுள்ள தேவன் நமக்குள் இருந்து இந்த காரியத்தை செய்கிறார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நேரத்திலே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரை வழுவாதபடி எங்களை காக்கிற தேவன், எங்களுடைய பொறுமையை நாங்கள் இழந்து போகாதபடி காக்கிற வல்லமை உள்ளவராய் நீர் எங்களுக்குள்ளே கிரியை செய்கிறபடினாலே, நீர் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறபடினாலே இப்படிப்பட்ட கிருபை எங்களுக்குள்ளே தருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. அநேக விஷயங்களில் நாங்கள் பொறுமையோடு காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது ஆண்டவரே. பொறுமை இழந்ததுனால நாங்கள் அநேக நன்மைகளை இழந்திருக்க கூடும். ஆனால் நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி பொறுமை எங்களுக்கு அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோமே அப்பா. இந்த பொறுமை நீர் எங்களுக்குள்ளே இருந்து ஆண்டவரே, இதை எங்களுக்குள்ளே உறுதிப்படுத்துகிறதற்காய், ஸ்தாபிக்கிறதற்காய், நிலைப்படுத்துகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வருகிற நாட்களிலே இந்த ஆசீர்வாதத்திற்குரியவர்களாய் நீர் எங்களை மாற்றி எங்களை உயர்த்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமை உமக்கு எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை மகிமை